வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு உறுதியான ஒரு முயற்சி, அது நிறைய சக்ஸஸாக மாற்றக்கூடிய ஒரு காலமாக இந்த வாரம் இருக்க போகுது. உங்களோட ரொம்ப டீப்பு யோசனை இருக்குது பார்த்தீங்களா, துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்தையும் விடாமல் முயற்சி செஞ்சு பல துறைகளில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல வாரமாக இருக்கும். இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். கோவம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அவசர முடிவு எடுக்கிறதையும் கோவத்தையும் இந்த வாரம் நீங்கள் எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கூடுதல் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட திறமையை நிரூபிக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. முக்கிய பொறுப்புகள் கூட உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேலதிகாரிகள்லாம் உங்களோட நம்பிக்கையை பயன்படுத்திக்குவாங்க. அது நல்லபடியாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் புதிய புதிய ஐடியாஸு, புதிய புதிய வளர்ச்சி வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு விஷயமா இந்த வாரம் இருக்கும். போட்டியாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் அவங்களோட ஆதிக்கம் கொஞ்சம் வரும். அதை ரொம்ப ஆதரவாக நீங்கள் யோசனை பண்ணி பிளான் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வருவீங்க. அதுலேயும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். பண வரவு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். பழைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். எதிர்பாராத சில செலவுகள் வரும். அது நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த செலவு நம்ம எந்த அளவுக்கு செய்யணும், எந்த அளவுக்கு நம்ம பணம் செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி செலவு பண்ணுங்கள். கடன் தொடர்பான சில கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு தீர்வு நீங்கள் சொல்ல வேண்டிய காரணம் வந்துடும். அதை சிறப்பாக செயல்படுத்துங்க. அதே மாதிரி பெற்றோர்களோட மூத்தவங்களோட ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரிலேஷன்ஸ் கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குடும்ப நலனுக்காக ஒரு முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதன் திறம்பட நீங்கள் செய்வீங்க. அது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். உடல் நலம் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். அதில் எந்த ஒரு கோஷமும் இல்லை. உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் மட்டும் கொஞ்சம் கூடுறதன் காரணமாக ரெஸ்ட்டு தேவைப்படுது. இல்லைனா உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் கொஞ்சம் கூடும். அது ரெஸ்ட் கிடைக்கிற டைமை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. தூங்க கிடைக்கிற டைம் கண்டிப்பாக வீண் பண்ணாதீங்க. கொஞ்சம் முடிஞ்சதுன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாக்கிங் ப்ராக்டிஸு, தியானம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ரிசர்ச் சம்மந்தமாக, சயின்ஸ் சம்மந்தமான ஒரு படிப்பு உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க, அதுக்கான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் லக்கி நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த 2 நாள் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்பர் 3, நம்பர் 9 இது 2மே உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும். கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் ரெட்டு, மெரூன் கலர் உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், அவங்களோட ஃபினான்ஷியல் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரான ஒரு வளர்ச்சி, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான ஒரு நல்ல இணக்கம், அது ஒருத்தருக்கான ஒரு புரிதல், இதெல்லாம் ஒரு நல்ல சக்ஸஸை அதிகமாக ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாரமாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அமையுது. இதுதான் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. இதை நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற போது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.